ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது வந்து வெறும் மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கிடையாது. என்ன அப்படின்னா பிடிஏ கொஸ்டின் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. ஸோ என்ன அப்படின்னா இதில் இருக்க அந்த 1 மார்க்ஸு 2 மார்க்ஸு 4 மார்க்கு 6 மார்க்கு இதில் இருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதை மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டுறாதீங்க. இதில் 1 மார்க்ஸ் வந்து புக்கின் கொஷின்ஸ் கேட்குறாங்கள, அது இதுலேருந்து ஒரு 2 அல்லது 3 வரலாம். ஸோ அந்த 2-3க்காக நாங்கள் இவ்வளோ படிக்கணுமான்னு கேட்காதீங்க. 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. 6 மாடலில் எவ்வளோ 1 மார்க் இருக்க போகுது? ஒரு மாடலில் 14 கணக்கு போடுங்க. ஸோ அவ்வளோதான் இருக்குது. 1 மார்க் மட்டும் இல்லை, பகுபத உறுப்பிலக்கணம் அண்ட் புணர்ச்சி விதி. ஒரு வேளை அதில் மார்க் போச்சுன்னா ஓகேவா. அண்ட் ஆல்சோ அணிகள் அண்டு திணைத்துறை, இது எல்லாமே இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் நெடுவினாவும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஆனால் அது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு நெடுவினா காட்டுறேன் பாருங்கள். ஸோ கடைசியில் இருக்கிறது பகுதி 4. ஸோ பகுதி 4ல் இந்த இடத்துல பாருங்கள், எப்படியும் திருக்குறள் டீட்டெயில் ஒன்று வந்துடுது. ஸோ திருக்குறள் டீட்டெயில் நல்ல தரவு வரங்க. மொத்தம் 4 டீட்டெயில் இருக்குது. நெடுவினை வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஸோ கவிதை எழுதிய சுறாதா, இது நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் பார்க்குறோம். மதராசிப்பட்டினம், ஸோ பண்டைய விருந்து குடும்பம், கோடைமழை. பாருங்கள், அட்லீஸ்ட் இந்த 1 2 3 6 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியம். நீங்கள் 6 மாடல் பிடிஏ கொஸ்டின் பேப்பர்லேயும் மொத்தம் கணக்கு போட்டிங்கன்னா 36 கொஸ்டின். ஆனால் அது அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும், பட் ரிப்பீட் ஆகும். கொஸ்டின் பேப்பரில் ரிப்பீட் ஆகும். இதில் இருக்க கொஸ்டின்ஸ் படித்தாலே போதும், எல்லா நெடுவினாவும் வந்துடும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தது இதில் செக் பண்ணிக்கோங்க வந்திருக்கா அப்படின்னு. ஏன்னா அது படிச்சிங்கனாலும் போதும். ஸோ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 7 to 14 செக்ஷனும் 4 into 3 12 செக்ஷனும் அண்ட் 1 மார்க் செக்ஷன் ரொம்ப முக்கியம் இந்த பிடிஏ கொஸ்டின் பேப்பரில். ஒரு உதாரணத்தை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது குருவினா. ஸோ எவனும் 7னுக்கு விடை தருக அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து 7 எழுதணும். இதில் வந்துங்க, இது போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டது இதே கொஸ்டின் தான் கேட்டாங்க. இந்த புணர்ச்சி விதி பூம்பாவாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது போன வருஷம் பப்ளிக்கில் கேட்டாங்க. அதே மாதிரி ரிப்பீட்டாக பேசுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ ஒரு வேளை 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நான் வந்து பகுபத உறுப்பினர்னு எனக்கு தெரியல. 6 மாடலில் எவ்வளோ இருக்க போகுது? 6 இருக்குமா? அந்த 6ஐயாவது ஒழுக்கமாக போட்டுப்பார், கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நான் காட்டுறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். மார்ச் 2023 செக் பண்ணி பாருங்கள். பகுபத உறுப்பிலக்கணம் வரல சார், அது வேறு மாடல்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா. மித்தபடி இந்த இலக்கணம் கொஸ்டின் ஆன்சர்லாம் தேவையில்லை. சொல்லி பிரித்து சேர்த்து எழுது, அந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, இந்த பிழை நீக்கி எழுதுக, இதெல்லாம் உங்கள் புக்குக்கு பின்னாடியே 5 தான் இருக்கும். ஒழுக்கமாக படிச்சு மயங்கொடி சொற்கள் இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. பட் திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட். இதில் இந்த பிடிஏ கொஸ்டின் நான் கொடுக்குறக்கு வரல, இதில் என்ன முக்கியம்னு நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த பிடிஎஃபை நீங்கள் வந்து லிங்க்கு தர்றேன், நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ 1 மார்க்ஸ் பாருங்கள், எவ்வளோ புக் பேக் கேட்டிருக்காங்க, எவ்வளோ புக்கின் கேட்டிருக்காங்க. இதை பிடிஏல வந்து நிறைய புக்கின் இருக்கும். இதோட விடைகள் நான் பின்னாடி இது கொடுத்துருக்கேன். இதில் எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்குது. இப்போதைக்கு நான் தமிழ் மட்டும் கட்டுறேன். இதில் எல்லாம் இந்த பிடிஎஃப்பில் எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்குது. கீழே வந்து ஆன்சர் இருக்குது. லாஸ்ட்டில் நீங்கள் இந்த பிடிஎஃபோட கீழே லாஸ்ட்டில் ஆன்சர் இருக்கும். இப்போ நீங்கள் 1 மார்க்லாம் பாருங்கள், புக் பேக்கும் இருக்கும், புக்கின்னும் இருக்கும் ஒரு சிலதெல்லாம். சரிங்களா. அது எதுக்கு, அது என்னென்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி 6 மாடல் கொஸ்டின் பேப்பர். இப்போ அடுத்த மாடல் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அடுத்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் 1 மார்க். இதில் வந்து நீங்கள் 14 படிச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்தை காட்டுறேன் பாருங்கள். அந்த 7 to 14 களம் இதுவும் கேட்டிருந்தாங்க. இதுவும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ வெண்பாவின் இலக்கணம் கூறுக, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் தான். பாருங்கள், திரும்ப அது வருது. ஸோ அது கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. இந்த துறை விளக்கம், புணர்ச்சி வந்து நன்மொழின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ பிடிஏலே ரிப்பீட் ஆகுது. ஸோ அதையாவது ஒழுக்கமாக வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. நான் வந்து 7 to 14 செக்ஷனுக்காக தான் பேசுகிறேன். குருவினா சிறுவினா இதில் படிக்கலாமாங்க சார்? செக் பண்ணிக்கோங்க, படிக்கலாம். பிடிஏ கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கலாம். ஏன்னா பிடிஏ கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுங்களா எல்லாம் கவர் ஆகிடும். ஆனால் புக்கின்னு இருக்கும். ஓகேவா. நம்ம கொடுத்த இம்பார்ட்டனே போதும் சிறுவினா. சோஃபார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுலேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள். தொழில் ஊமையணி, நான் என்ன சொன்னேன், ஊமையணி, நிரல் நிறை அணி,
பொருள் வேற்றுமை, ஏகதேசி உருவகணி. ஸோ இந்த மாதிரி நிறைய அணி 6 அணி சொன்னேன். ஸோ அதெல்லாம் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். இலக்கிய நயம்பரதெல்லாம் அது கூட எழுதிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி தலைப்பு கொடுத்து கூட எழுத சொல்லுவாங்க. ஒரு தலைப்பு கொடுத்து அது கவிதை கொடுத்து, அது வேண்டாம், அதை அட்டன் பண்ணாதீங்க. பட் பழமொழி கொடுத்து எழுத சொல்கிறது, ஐ மீன் பழமொழி வாழ்க்கை நிகழ்வோட எழுத சொல்லுவாங்களே, அது வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? தமிழாக்கம் தருகவும் இதிலேயே பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள், நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திணைத்துறை இதிலே பார்த்துக்கலாம். பட் இது வந்து பாருங்கள் 6 மார்க்கு செய்நின்றி அறிதல். ஸோ கண்டிப்பாக இந்த திருக்குறள் கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெடுநல் வாடகை கேட்டிருக்காங்க, வேளாண் மேலாண்மை, சென்னை மாநகரின் வரலாற்று, மகாநடிகர், கோடைமழை. இந்த கோடைமழை பார்த்திங்களா ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இந்த செய்நின்றி அறிதல், அறிவுடைமை, சினம், இந்த மாதிரி கொஷின்ஸ், வாழ்வியல். ஸோ இதெல்லாமே ரிப்பீட் ஆகுது. ஸோ நீங்கள் என்னன்னா இந்த ஒரு 6 மாடல் கொஸ்டின் கூட செக் பண்ணுங்கள். படிக்க முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நெடுவினாவை இதுலேருந்து படிச்சுக்கோங்க. சிறுவினா படிச்சுக்கலாமா? ஓகே, படிச்சுக்கலாம், ரொம்ப முடியாதவங்க. இல்லைன்னா நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட். குருவினா வந்து பெட்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4 இயலில் படிச்சுக்கோங்க. 5 இயல் ஓகே, சேஃபர் சைடு. 4 இயலில் படிச்சிங்கனாலே போதும். ஆனால் ஃபுல்லாக படிக்கணும் அந்த 4 இயல். இதுதான் நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ மனப்பாட பகுதியில் தான் இம்பார்ட்டன்ட் சொல்ல சொன்னீங்க. நான் அது போன வீடியோலையும் சொல்லிவிட்டேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். தண்டி அலங்காரம் பாடல், இதில் வெற்றி பெற ரிப்பீட் ஆகிட்டே இருக்காது. தெய்வமணி மாலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரச்சனை யாத்திரிகம். இனி ஒன்று விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அது என்னப்பா, இதில் வெற்றி பெற வேறு புறநானூறு கிடையாது. ஸோ நீங்கள் எதுக்கும் அந்த வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அவர்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்மளோட செக் பண்ணுங்கள். எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு 6வது ஒழுக்கமாக படிச்சுன்னு போகுது. இந்த பிடிஏ கொஸ்டின்லாம் அதான் ரிப்பீட் ஆகும் பார்த்தீங்களா, தெய்வமணி மாலை. ஸோ அந்த மாதிரி வந்து ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ குறள் வந்து இதில் வந்து நீங்கள் இதுலேருந்து படிக்கலாமான்னு கேட்கலாம். திருக்குறள் அப்படி வைக்காதீங்க. நீங்கள் மனப்பாடமாக இருந்தேன்னா மனப்பாட பகுதி வந்து திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே படிக்கணும், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். இந்த பிடிஎஃப் நான் கீழே தரேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப்பில் இருக்கிறதாவது ஒழுக்கமாக படிங்க. ஓகே? ம்.